நீண்ட நாள் பிரிந்திருந்த உறவு ஒன்று சேர்ந்திருக்கிறது. அங்கு பேசுவதற்கு வார்த்தை இல்லை, கண்களில் கண்ணீர் மட்டுமே உள்ளது. பாச பரிமாற்றம் நடந்திருக்கிறது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், அவரது மகன் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சந்திப்பின் உருக்கமான காட்சி தான் இவை. கடந்த தேர்தலின் போது ஏற்பட்ட மோதல், உட்கட்சி மோதல் குடும்பத்துக்கும் பூதகரமாக வெடித்தது. தந்தை மகனுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு இடைவெளி ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில் தான் அவங்க ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஏன்னா பாமக தொண்டர்கள்லாம் டாக்டர் ஐயாவும் இளையாவும் சேரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வேண்டுதல்லாம் வச்சுருந்தாங்க. தேர்தலுக்கு பிறகு இது நடக்கலாம் ஒரு ஆர்டரும் சொல்லப்பட்டுச்சு. அது இன்றைக்கி உண்மையாக இருக்குது. தேர்தலையும் பாமக 4 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால் பாமக மீண்டும் இணைவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று சொல்லப்பட்டுச்சு. அதுக்கான பேச்சுவார்த்தையும் முன்னெடுக்கப்பட்டுச்சு. சமீபத்தில் சமூக நீதி சம்பந்தமான கணக்கெடுப்பு முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டபோது கூட நன்றி தெரிவிச்சிருந்தாங்க. அப்போது கூட அன்புமணி ராமதாஸ் பெயரை குறிப்பிட்டு நன்றி சொல்லியிருந்தார் ஜி.கே. மணி. ஸோ அப்போவே ஒரு ஆர்டம் சொல்லப்பட்டது, டாக்டர் ஐயாவும் ஐயாவும் சேர்வார் என்று. அதுக்கான சந்திப்பு எப்போது நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி அரசியலங்களை ஏற்படுத்துகிறது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தான் டாக்டர் ராமதாஸ் அவருடைய 61வது திருமண நாள் நடந்திருக்கு. இதுக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்பாரா என்ற கேள்வி எழுந்த நிலையில் அது ஆச்சரியமாக்கியிருக்கு அந்த சந்திப்பு. ஆமாங்க, ராமதாஸ் அவருடைய திருமண நாள் விழாவில் தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குடும்பத்தோடு போய் டாக்டர் ஐயா சந்தித்து பேசியிருக்காங்க. ரொம்பவே உருக்கமான சந்திப்பாக இந்த சந்திப்பு இருந்திருக்கு. ஒருத்தருக்கு கட்டி அணைத்து நெஞ்சு உருகி வாழ்த்துக்களை பரிமாறியிருக்காங்க. பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு குழந்தைகளுடன் உறவாடியிருக்காங்க. பேரன் பேத்திகள் பேத்த மகிழ்ச்சியில் சந்தோஷமாக இருக்கார் ராமதாஸ் அவர்கள். பின்னர் அனைவரும் ஒரே வீட்டில் உணவருந்திருக்காங்க. இந்த சந்திப்புக்கான படங்களும் பார்த்திங்கன்னா வெளியாகி ஒரு அரசியலில் ஒரு பரபரப்பு ஏற்படுத்தி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி சொல்லலாம். பலரும் அந்த வீடியோக்களையும் அந்த ஃபோட்டோக்களையும் ஷேர் செய்கிறாங்க சமூக வலைத்தளத்தில். இது சம்மந்தமாக டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கேள்வி தான் பதில் சொன்னார். சந்தோஷமாக இருக்குது, ஒரு சந்தோஷமான மனநிலையில் வந்தோம். டாக்டர் ஐயா அவர்களை பார்த்தோம். தாய் தந்தையிடம் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறது. இனி நல்லதே நடக்கும் அப்படின்னு ஒற்றை வரியில் சொல்லிட்டு போயிருக்காரு. உண்மையிலே இது பாமக தொண்டர்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நிகழ்வாக தான் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அந்த வகையில் இந்த சந்திப்பு பாமக டாக்டர் ராமதாஸ் அன்புமணி தொண்டர்களை இணைத்து இனி ஒரே அணியாக பாமக பயணிப்பதற்கான ஒரு அத்தியாயமாக உருவாயிருக்குன்னு சொல்லலாம். இனி வரும் காலங்களில் ஒன்றிணைந்த பாமகவாக தேர்தலை சந்திக்கும். ஏன்னா கடந்த தேர்தலில் 2 அணியாக போட்டியிடுச்சு, உங்களுக்கு தெரியும். சில இடங்களில் வாக்குகள் பிரிப்பு நடந்துச்சு. இனி அப்படி இருக்காது. ஒரே அணியாக போட்டியிடுவதனால பாமகவின் பாலம் கூடும் சொல்லி பாமக தொண்டர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. பார்ப்போம் அரசியல் நடக்கும் என்று.